வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வாஷிங்டன் டிசியில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை சந்திக்கிறார். உலக வானொலி தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். வக்பு திருத்த மசோதா பற்றிய கூட்டு நாடாளுமன்ற குழுவின் அறிக்கை எதிர்க்கட்சிகளின் அமளிக்கு இடையே இன்று நாடாளுமன்ற இரு அவைகளிலும் தாக்கல் செய்யப்பட்டது. புதுச்சேரியில் சுற்றுலாத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்தோ பிரெஞ்சு திருவிழாவை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் நாளை மாலை தொடக்கி வைக்கிறார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் அமெரிக்க பயணமாக இன்று அதிகாலை வாஷிங்டன் டிசி சென்றடைந்தார். அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கான இந்திய தூதர் திரு வினய் மோகன் குவாத்ரா மற்றும் அங்குள்ள இந்திய சமூகத்தினர் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் பிளேர் ஹவுஸ் கட்டிடம் முன்பாக கூடி பிரதமரை வரவேற்றனர். அமெரிக்க தேசிய புலனாய்வு அமைப்பின் இயக்குநர் திருமதி துல்சி கபார்ட் இன்று வாஷிங்டன் டிசியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். தீவிரவாத எதிர்ப்பு, சைபர் பாதுகாப்பு, புலனாய்வு தகவல்களின் பரிமாற்றம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டது. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை சந்திக்கிறார். சந்திப்பின் போது கட்டுப்படுத்திய நிலையிலும் பிரதிநிதிகள் நிலையிலும் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் நடைபெற உள்ளன. அமெரிக்க அதிபரை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையே விரிவான உலகளாவிய கூட்டாண்மை உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து பேச தாம் ஆர்வம் கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். திரு டொனால்டு டிரம்ப் 2ஆம் முறை அமெரிக்க அதிபராக பதவியேற்ற சில வாரங்களுக்குள்ளாகவே அமெரிக்க அரசின் அழைப்பின் பேரில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்கா சென்றுள்ளதும், புதிய அரசு பதவி ஏற்ற பின்னர் முதலாவதாக அமெரிக்க செல்லும் உலக தலைவர்கள் சிலரில் ஒருவராக அவர் திகழ்வதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் முக்கிய நிர்வாக தலைவர்கள், வர்த்தக தலைவர்கள் மற்றும் இந்திய சமூகத்தினரையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்திக்க இருக்கிறார். உலக வானொலி தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். தகவல்களை வழங்கி உணர்வூக்கம் அளித்து மக்கள் ஒருங்கிணைக்கும் கருவியான வானொலி பலருக்கு உயிர் நாடியாகவே திகழ்வதாக சமூக ஊடக பதிவில் அவர் கூறியுள்ளார். செய்திகள் முதல் இசை, இலக்கியம் மற்றும் கலாச்சாரம் வரை அனைத்திற்கும் முக்கிய இடம் அளித்து படைப்பாற்றலை கொண்டாடும் சக்தி வாய்ந்த ஊடகம் வானொலி என்றும், வானொலி உலகுடன் சம்பந்தப்பட்ட அனைவரையும் தாம் பாராட்டுவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். வானொலியில் வரும் 23ஆம் தேதி ஒலிபரப்பாக உள்ள மன் கி பாத் நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை பொதுமக்கள் தம்முடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்றும் பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார். உலக வானொலி தினம் குறித்து ஒரு செய்தி தொகுப்பு. பணியின் போதும் பயணத்தின் போதும் பெருமழை, புயல் போன்ற பேரிடர் காலங்களின் போதும் தோழனாய் துணை நிற்கும் வானொலிக்கான தினம் இன்று. ஐநா சபையின் வானொலி அலைவரிசை தொடங்கப்பட்ட பிப்ரவரி 13ஆம் தேதி உலக வானொலி தினமாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது. கைபேசி, இணையம் போன்ற எல்லா தளங்களிலும் தன்னை இணைத்துக் கொண்டதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய நம்பகத்தன்மையையும் இழக்காமல் இருப்பதுதான் வானொலி இன்றும் தனக்கான இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருப்பதற்கான காரணம் என்றால் அது மிகையாகாது. நம் நாட்டில் 98% மக்களை வானொலி சென்றடைகிறது என்பதையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது எண்ணங்களை மக்களுடன் பகிர்ந்து கொள்ள வானொலியைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதையும் இங்கே மகிழ்வோடு பதிவு செய்து கொள்கிறோம். இவ்வாண்டு வானிலையும் காலநிலை மாற்றமும் என்ற கருப்பொருளில் வானொலி தினம் கொண்டாடப்படுகிறது. கடற்கரை பிரதேசமான நமது புதுச்சேரி, தானே, நீலம், பெஞ்சல் என பல புயல்களால் ஸ்தம்பித்த காலங்களிலும் வானிலை எச்சரிக்கை மற்றும் அரசின் முன்னேற்பாடுகள் பற்றிய தகவல்களையும் அவசர கால உதவி எண்களையும் பொதுமக்களுக்கு கொண்டு சேர்த்ததில் புதுச்சேரி வானொலியின் பங்கு குறிப்பிடத்தக்கது. உலக வானொலி தினமான இன்று புதுடெல்லியில் நடப்பாண்டிற்கான வானொலி திருவிழாவை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை செயலர் திரு சஞ்சய் ஜாது தொடக்கி வைத்தார். உலகின் மிகப்பெரிய ஒலிபரப்பு அமைப்புகளில் ஒன்றான வானொலி திகழ்வதாக தொடக்க விழாவில் பேசுகையில் அவர் கூறினார். நாட்டில் மொத்தம் உள்ள சமுதாய வானொலி நிலையங்களின் எண்ணிக்கையும் கடந்த 10 ஆண்டுகளில் 114 இருந்து 530 அதிகரித்திருப்பதாக அவர் தெரிவித்தார். ஆகாஷ்வாணி தலைமை இயக்குநர் டாக்டர் பிராக்யா பலிவால் கவுர் உட்பட பலர் விழாவில் கலந்து கொண்டனர். பிரதமரின் மத்ஸ்ய கிசான் சம்ரித்தி சகயோஜனா திட்டத்தின் கீழ் மீனவர்கள் பயன்பெற ஏதுவாக தேசிய மீன்வள டிஜிட்டல் வசதியில் மீனவர்களை பெயர் பதிவு செய்வதற்கான நாடு தழுவிய சிறப்பு இயக்கம் ஒன்றை மத்திய அரசு நாளை முதல் செயல்படுத்த உள்ளது. வரும் 22ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தின் போது முக்கிய மீனவர் பகுதிகள் மற்றும் வாய்ப்புள்ள இதர பகுதிகளில் பெயர் பதிவு முகாம்களை நடத்த முக்கிய கவனம் செலுத்தப்படும் என்று மத்திய மீன்வளத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மீன்வளருக்கான பிரதமரின் ஆதரவு திட்டத்தில் மீன்வளத்துறையை முறை சார்ந்த துறையாக மேம்படுத்தவும், மீனவர்கள் மற்றும் மீன் வளர்ப்பு பண்ணைகளுக்கு அமைப்பு ரீதியிலான கடன், காப்பீடு மற்றும் சந்தை வசதிகளை வழங்கவும் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். எமது டெல்லி ஆகாஷ்வாணி செய்திப் பிரிவின் NSD சமூக ஊடகங்களான @AIRnews_alerts என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், AIR நியூஸ் அலர்ட்ஸ் என்ற இன்ஸ்டாகிராம் தளத்தையும், நியூஸ் ஆன் ஏர் அபிஷியல் யூடியூப் சேனலையும், நியூஸ் ஆன் ஏர் செயலி மற்றும் இணையதளத்தையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. வக்பு திருத்த மசோதா பற்றிய கூட்டு நாடாளுமன்ற குழுவின் அறிக்கை எதிர்க்கட்சிகளின் அமளிக்கு இடையே இன்று நாடாளுமன்ற இரு அவைகளிலும் தாக்கல் செய்யப்பட்டது. மக்களவையில் ஒத்திவைப்பிற்கு பின்னர் பிற்பகல் 2 மணிக்கு அலுவல்கள் மீண்டும் தொடங்கிய போது கூட்டு நாடாளுமன்ற குழுவின் தலைவர் திரு ஜெகதாம்பிகா பால் அறிக்கையை அவையில் தாக்கல் செய்தார். எதிர்க்கட்சிகளின் கோரிக்கைப்படி அதிருப்தி கருத்துக்களை அறிக்கையில் சேர்க்க சபாநாயகர் அனுமதி அளித்தால் பாரதிய ஜனதாவிற்கு ஆட்சேபனை இல்லை என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அமளிக்கு இடையிலே அவையில் கூறினார். ஆயினும் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அறிக்கையை கண்டித்து அவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். முன்னதாக இன்று காலை அவையின் அலுவல்கள் தொடங்கிய போது கூட்டு நாடாளுமன்ற குழுவின் அறிக்கை குறித்து எதிர்க்கட்சிகள் அமளியில் ஏற்பட்டதால் அலுவல்கள் 2 மணி நேரம் வரை ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவையில் இன்று காலை அலுவல்கள் தொடங்கிய போது பிஜேபி உறுப்பினர் டாக்டர் எம் வி குல்கர்னி கூட்டு நாடாளுமன்ற குழு அறிக்கையின் நகலை அவையில் தாக்கல் செய்தார். மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் அலுவல்கள் சிறிது நேரம் ஒத்திவைக்கப்பட்டன. பின்னர் முற்பகல் 11:20க்கு அவை மீண்டும் கூடிய போது அறிக்கையின் எந்த ஒரு பகுதியோ அல்லது அதிருப்தி கருத்துக்களோ நீக்கப்படவில்லை என நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு அவையில் தெளிவுபடுத்தினார். கூட்டு நாடாளுமன்ற குழுவின் எல்லா நடைமுறைகளும் முற்றிலும் விதிமுறைகளின் படியே மேற்கொள்ளப்பட்டதாக அவர் தெரிவித்தார். ஆயினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அரசின் பதிலில் திருப்தியடையாமல் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். ஒரே பாரதம் உன்னத பாரதம் இயக்கத்தின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 3ஆம் கட்ட காசி தமிழ்ச் சங்கமத்தில் பங்கேற்பவர்களுக்கான முதலாவது ரயிலை தமிழக ஆளுநர் திரு RN ரவி இன்று சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து கொடியசைத்து வழி அனுப்பி வைத்தார். இந்த ரயிலில் ஏராளமான மாணவர்கள், ஆசிரியர்கள், எழுத்தாளர்கள் மற்றும் கலை கலாச்சார வல்லுநர்கள் பயணிக்கின்றனர். புதுச்சேரியில் சுற்றுலாத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்தோ பிரெஞ்ச் திருவிழாவை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் நாளை மாலை தொடக்கி வைக்கிறார். கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெறும் தொடக்க விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் திரு R செல்வம், சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், புதுச்சேரிக்கான பிரெஞ்ச் தூதரக ஜெனரல் திரு ஏத்தியன் ரொனால்ட் பிகுய் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். நாளை முதல் வரும் 16ஆம் தேதி வரை நடைபெறும் இந்தோ பிரெஞ்ச் திருவிழாவில் இரு நாட்டு கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகளும், பிரம்மாண்டமான பொம்மலாட்ட பொம்மைகளின் வீதி உலா உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களும் இடம்பெற உள்ளன. காரைக்காலில் வட்டார வளர்ச்சித்துறையும் ஊரக வாழ்வாதார இயக்கமும் இணைந்து இன்று நடத்திய பாலியல் வன்முறைக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் திரு சோமசேகர் அப்பாராவ் தொடக்கி வைத்தார். எல்லா செயல்களிலும் ஆண் பெண் பாகுபாடு இன்றி அனைவரையும் சமமாக நினைக்க வேண்டும் என்றும், தற்போது பாலின பாகுபாடுகள் மறைந்து வரும் நிலையை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லுதல் அவசியம் என்றும் அவர் கூறினார். பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த NSS மாணவர்கள் மற்றும் மகளிர் சுயஉதவிக் குழுவினர் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி இப்பேரணியில் கலந்து கொண்டனர். பேரணியை தொடக்கி வைத்த பின்னர் ஊரக வாழ்வாதார திட்ட பயனாளிகளுக்கு விதைகளையும் மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். பிரயாக்ராஜில் நடைபெறும் மகா கும்பமேளாவின் போது பொய்த் தகவல் மற்றும் வதந்திகளில் இருந்து மக்களை பாதுகாக்க உத்தரப்பிரதேஷ் போலீசார் கடும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சமூக ஊடகத்தில் பொய்த் தகவல் பரப்பும் கணக்குகளை இனம் கண்டு முடக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும், குறிப்பாக கும்பமேளா பகுதியில் நதிக்கரையில் சடலங்கள் கிடப்பது போல் சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ள வீடியோ படம் பல ஆண்டுகளுக்கு முன்னர் ஜாசியாபாத்தில் எடுக்கப்பட்டது என்பதை தாங்கள் உறுதிப்படுத்தியிருப்பதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். தவறான படத்தை வெளியிட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், மகா கும்பமேளாவிற்கு வரும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என கேட்டுக் கொள்ளப்படுவதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளனர். தேசிய அளவிலான பல்வேறு ஓய்வூதிய திட்டங்களை ஒரே குடையின் கீழ் கொண்டுவர அரசு திட்டமிட்டுள்ளதாக மத்திய தொழிலாளர் துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்ட்வியா தெரிவித்துள்ளார். இன்று மாநிலங்களவையில் துணை கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், மத்திய அரசின் ஓய்வூதிய திட்டங்களால் தற்போது 6 கோடி பேர் பயன்பெறுவதாக கூறினார். மத்திய புவி அறிவியல் துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கேள்வி நேரத்தில் பேசுகையில், நில அதிர்வு சவால்களை திறம்பட்ட முறையில் எதிர்கொள்ள பலமுறை உத்திகளை அரசு பயன்படுத்துவதாகவும், இமயமலையில் கண்காணிப்பு கருவிகள் உட்பட ஏராளமான முன்னெச்சரிக்கை வசதிகள் நிறுவப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வாஷிங்டன் டிசியில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை சந்திக்கிறார். உலக வானொலி தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். வக்பு திருத்த மசோதா பற்றிய கூட்டு நாடாளுமன்ற குழுவின் அறிக்கை எதிர்க்கட்சிகளின் அமளிக்கு இடையே இன்று நாடாளுமன்ற இரு அவைகளிலும் தாக்கல் செய்யப்பட்டது. புதுச்சேரியில் சுற்றுலாத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்தோ பிரெஞ்ச் திருவிழாவை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் நாளை மாலை தொடக்கி வைக்கிறார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.